ஹலோ மக்களே 222வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் லூஃபி எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துன்னு சொல்றான். அதுக்கப்புறம் யாரை கட்டுறாங்கன்னா நம்ம நாமியை தான் காட்டுறாங்க. நாமி அவளோட லாக் புக் எடுத்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்கை ஐஸ்லாண்டு G8 கோல்டு எல்லாமே எழுதிருக்கு. என்னன்னு பார்த்தா எடுத்தது எல்லாமே நமக்குள்ளதான் சொல்லிட்டு அதுல அவ ஆல்ரெடி எழுதி தான் வச்சிருக்கா. நான் மட்டும் இப்போ கோகேஷி வில்லேஜுக்கு போனோம்னா எல்லாத்தையும் என்னால கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம இப்போ அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி இந்த மேப்பை திறந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு கிராண்ட் லைன் மேப்பை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஈஸ்ட் ப்ளூக்கு போக வழியே இல்ல. அந்த கிராண்ட் லைன் சுத்தி வந்தா மட்டும் திரும்பி ஈஸ்ட் ப்ளூக்கு போக முடியும் மாதிரி போட்டிருக்கு அதுல. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா லூஃபி தான் காட்டுறாங்க. டேய் நான் தாண்டா உங்களுக்கு எல்லாம் கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களுக்கு யாருக்குமே ஞாபகம் வரல, ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை உசப் சொல்றான், டே நீ என்ன சொன்னாலும் நான் எதையும் நம்ப போறதுடா, உன் வாயை மூடுறா, நான் தாண்டா கேப்டன் உசப் கிரேட் பைரட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு கீழே 8000 பேர் வேலை பாக்குறாங்கன்னு சொல்றான் அவன். டே உசப் இதாண்டா நீ ஒரு ஸ்னைப்பர்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இவனும் மான்சரி என்ன மாதிரிதான், ஆனா இவன் கேப்டனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். டே சோப்பர் என்னடா ஒளிஞ்சு நிக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்டா சோப்பர் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க, வாடா நம்ம விளாடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீ ஷிப் டாக்டர்டா, இந்த மாதிரி தான் செய்வன்னு சொல்லிட்டு மூக்குல குச்சியை வச்சுலாம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். நம்ம இப்படிதான் பார்ட்டி பண்ணுவோம்னு சொல்லிட்டு லூஃபி அவனை வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதோ ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க, ஆனா முட்டாள் மாதிரி எப்போ பண்ணானோ அதே மாதிரிதான் இப்பவும் பண்றான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் மறந்தாலும் மறக்கலனாலும் அவன் எப்பவும் இப்படிதான்டா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் ரோபின் இந்த பைரட் குரூலையாடா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் முழிச்சுக்கிட்டு இருக்கான். டைவ் உனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சா, லூஃபிக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்ப அந்த கல்பரட் யார் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பையன் தான். அவனை பிடிச்சா போதும் நம்மளோட மெமரிஸ் நம்மளுக்கு கிடைச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டே இதுல ஒரு பக்கம் நம்ம ஜோரோவையும் கூப்பிடணும் நாமையும் கூப்பிடணும்டா, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கான் லூஃபி. டே நம்ம வர காலையில வர வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ரோபின். நம்ம எதுக்கு காலையில வர வெயிட் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாம. டே இந்த நைட்ல நம்ம எங்கேயும் போக கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும், போனா அவ்வளவு பிரச்சனை ஆயிருன்னு சொல்றா ரோபின். டே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம், இனிமேல் இந்த பையன் வருத மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவனை பயம் கொடுத்து தான் விட்டுருக்கோன்னு சொல்றாவா. சரி நம்ம நாளை காலைல இங்கிறது கிளம்புன்னு சொல்றான் லூஃபி ஒரு பக்கம். இந்த நாமி போனா நான் கூப்பிட்டு வரேன், ஆனா அந்த ஜோரோங்கிறோம் என்னால கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் சாஞ்சி. ஆனா ஆளாளுக்கு முடிக்கிறாங்க. டே என்னடா பேசுறீங்க, இவங்க எல்லாருமே நம்ம குரூன்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. டே பைரட் கண்ட்ரேட் இதுக்கிட்ட நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் உசப். அவனதுக்கு சேர்க்கணுமா, ஏன்னா அவன் நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டே அவனை பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் தெரியலடா, அவனை பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி ஒரு பக்கம். உசப் வந்து ஸ்னைப்பர்டா, சாஞ்சி ஒரு குக்கு, சோப்பர் நம்மளோட ஷிப் டாக்டர், ரோபின் வந்து ஆர்கியாலஜிஸ்டா, ஜோரோ ஸ்வாட்ஸ்மேன், நாமி நம்மளோட நேவிகேட்டர், நம்ம எல்லாரும் முகிவரா பைரட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் நம்மளோட டீம்ல இருந்து யாரையும் விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் வரலனாலும் அடிச்சு இழுத்துட்டு வருவான்டா, கரெக்ட் தானே சோப்பர்னு சொல்லிட்டு இருக்கான். நல்லா தூங்குறோம், நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இங்க இருந்து போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த பையனை தான் காட்டுறாங்க. இந்த மங்கி டி லூஃபி நான் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டேன், அவன் நம்மளோட எதிரியா இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனையை தான் கொடுக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நான் இவனை முதல்ல ஃப்ரெண்ட் ஆக்குனா போதும், எனக்கு எல்லாம் சரியா வந்துருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். ஸ்கில்டு ஸ்வாட்ஸ் பண்ணி என் கூட இருந்தா போதும்னு சொல்லிட்டு அந்த பையன் நக்கலா சிரிக்கான். ஆனா ஜோரோ திரும்பி பாக்குறான், எவனோ ஒருத்தன் வந்தானடா யாருடான்னு சொல்லிட்டு. டே இவன் நம்ம வருது அழகா நோட்டீஸ் பண்றான்டா, பைரட் ஜோரோனா சாதாரண ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பயந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த கடல் குதிரையை பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளோட டைம் வரும், நம்ம யாருன்னு காட்டலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க பார்த்தா திரும்பி எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. உடனே சாஞ்சி கட்டுறாங்க, நம்ம ஆல் ப்ளூ சீக்கு போகணும் தான் நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா குக்கு செஃப் கூட இருந்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான் சாஞ்சி. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து ஆல் ப்ளூ சீக்கு போறேன்னு சொன்னது அவரோட ட்ரீமும் இவன் ட்ரீமும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, என்னோட கடைசி ட்ரீமே ஒரு ரெஸ்டாரண்ட் உருவாக்கம் தான் சொல்லியிருக்காரு அவரு. நீங்க ரெஸ்டாரண்ட் தொடங்கினீங்கன்னா உங்க கூட நான் இருப்பேன், நான் ஸ்ட்ராங்கா ஆகுவேன்னு சொல்லியிருப்பான் அவன். அந்த வயசானவரை விட்டு நான் எதுக்கு வெளியே வந்தேன், இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு சாஞ்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் உசப்பு கட்டுறாங்க. உசப் பைரட்ஸ் விட்டு நான் எப்படா வந்தேன், கேரட் ஆனியன் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். காயாட்ட ஏகப்பட்ட கெட்டுக்கதெல்லாம் சொல்லியிருப்பான், அதெல்லாம் நம்பியிருப்பா. இங்க ஒரு பக்கம் சோப்பரா காட்டுறாங்க, நான் எதுக்கு இந்த ஹியூமன்ஸ் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் டாக்டர் ஹிர்லாஸ் கூட டாக்டரின் மட்டும் தான் நம்பினேன், இவங்களெல்லாம் நான் நம்புற மாதிரியே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு சோப்பர் யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா டாக்டர் கூட இருந்தது, டாக்டரின் கூட இருந்தது, எல்லா விஷயத்தையும் சோப்பர் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு இந்த 6 பேர் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்கறான். அது மாதிரி இந்த பைரட் ஷிப்புக்கு நான் ஷிப் டாக்டர் வேற சொல்றாங்க, நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ரோபின் அவார்டுக்கு வந்து புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. திரும்பி எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் விடியுது. நாமி ஜோரோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்கடா, உங்களுக்கு நான் வாரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். டே எல்லாரும் முடிச்சுட்டு வெளியே வாங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா எல்லாருமே வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் வெயிட் பண்றது உசப் காண்டி மட்டும் தான். பார்த்தா வந்து சாஞ்சி சொல்றான், டே ரோபினுக்கு ஒரு பாடி கடை வேணும், அதனால நான் வாரேன்னு சொல்றான். நான் வந்து டாக்டர்னால உங்களுக்கு யாருக்கும் அடிபட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சோப்பர் நின்றுட்டு இருக்கான். அந்த ஷிப்பை வந்து கார்டு வேலை பார்த்துக்கிட்டு நான் அந்த ஷிப்போட இருந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் உசப். டே உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, நீ என் கூட வாடா, உசப் த பிரேவ் வாரியர்டா, அவன் கடலையே ஆளா போறான், வாடா போலான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம்.
வாங்கடா நம்ம எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு குதிச்சு போய்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் லூஃபி இந்த இடத்த கடக்கணும்னா ஒரு குட்டி இது மாதிரி தேவைப்படும் சொல்றாங்க. ஒரு ராஃப்ட் ரெடி பண்ணணும்னு சொல்றாங்க. அதை நம்ம உசப் தான் ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு ரோபின். அதை ஏன்ட்ட விடுங்கடா கேப்டன் உசப் பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இதை முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு சோப்பரா காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கட்டையில ஃபுல்லா கயிறை கட்டி வச்சிருக்காங்க. இது போற வழியிலேயே உடஞ்சிருமாடா, இது என்னடா கட்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. பார்த்தா கெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நீங்க எல்லாம் என்னடா பைரட்ஸ் சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் கெட்டவே கூடாடா, ராஃப்ட்னா என்ன மாதிரி கெட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காட்டுறாங்க. பார்த்தா உசப் வேற லெவலா கட்டுறான். ஒர்க்னா இப்படி இருக்குண்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உசப் நீ யாருன்னு காம்ஸ்டன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. ஆமா இது எப்படிடா நான் கெட்டுனேன் எனக்கே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா குட்டி படகு எடுத்துட்டு அந்த ஐலண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாமே தான் கட்டுறாங்க. நான் அந்த ஹோட்டல்ல இருந்துட்டேன், நான் இன்னைக்கு கிளம்புறேன், எவ்வளவு காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாவா. ஆமா நீங்க யாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவர் கேட்கறாரு. நேற்றுக்கு ராத்திரி நீங்க வந்தோம்ல அதனாலதான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாவா. நீங்க வந்த மாதிரியே இல்ல, யார் நீங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு வந்து திருடின்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. திருடியா? இல்ல நான் கெஸ்ட்னு சொல்றா நாமி. நீங்க 3 பேரும் மறந்துட்டீங்க, நேற்றுக்கு ராத்திரி தான் நான் வந்தேன்னு சொல்றா நாமி. நீங்க தானே மேனேஜர், நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாவா. நான் மேனேஜரா அப்படின்னு சொல்லிட்டு அவரே முழிக்காரு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் மறந்துகிட்டு இருக்காங்க. உடனே நாமி பாக்குறா இதே மாதிரிதான் நானும் ரோபின் அங்க ஒரு பொண்ணுட்டு இப்படிதான் சொன்னேன், என்ன மாதிரியே பேசுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா ஊருக்குள்ள எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்காங்க. ஒருத்தன் பச்சை கலர் தலை வச்சுட்டு வந்திருப்பான், அவன் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மாதிரி. ஒரு பொண்ணு வந்திருப்பா, ஏதாச்சும் ஞாபகத்துக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா யார்கிட்ட கேட்டாலுமே எல்லாருமே ஞாபகம் இல்ல, யாருக்குமே ஞாபகம் இல்லன்னே சொல்றாங்க. நம்ம யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தான் சொல்றான் ஒரு பக்கம் சோப்பர். அப்ப நம்மளுக்கு நடந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் நடக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. சரி நம்ம இந்த ஷிப்புக்கே போயிருவோம், அப்பதான் அங்க போய் யோசிக்க முடியும். இந்த ஐலண்ட்ல இருந்து இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா நாமி அந்த இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. பார்த்தா இவங்களை பார்த்துட்டு நாமி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள லூஃபி சடன் அந்த வண்டியை திருப்பி விடுதான். நாமி இவங்களை பார்த்து நின்னுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நாமி இங்கே வந்து நின்னுகிட்டு இருக்கா. நாமி எதுக்கு எங்களை பார்த்து பயந்து போறேன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் என்னோட தங்கத்துல உன்ட்ட தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. டேய் பொண்ணெல்லாம் யாரையும் அடிக்க விட மாட்டேன்டா, அந்த பொண்ணை நான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. டே லூஃபி தேவையில்லாம அவன் மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டான்னு சொல்லியிருக்கான் சாஞ்சி. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நாமி சொல்றா சரிடா அந்த தங்கத்துல உங்களுக்கு 10% தாரன்னு சொல்றாவா. எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னை கோகேசி வில்லேஜ்ல உங்க ஷிப்பை யூஸ் பண்ணி நீ விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 10% தாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. நான் 30 தாரன்னு சொல்றா. சரி 50% சொல்றா. அதுவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சரி அவனா வேணா என்கிட்ட இருந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. இல்ல இந்த ட்ரெஷரே உனக்கு தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நீ என்னைக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிருக்க, நீ ஷேரே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. நான் யோசிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், உன்னை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமான்னு சொல்லி லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் எப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்க, இதெல்லாம் நான் நம்ப போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா லூஃபி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நாமி நீ என் கூட தான் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. எதுக்கு நான் உன் கூட போகணும்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ரோபி முன்னாடி வரா. நேவிகேட்டர் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ இந்த ஐலண்டுக்கு வந்து இந்த ஐலண்ட்ல எல்லாமே வித்தியாசமா நடக்குது மாதிரி இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவள் உடனே யோசிச்சு பார்க்கறா. ஆமா எல்லாருமே வித்தியாசமா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கே புரிய வருது. ஆமா ஒரு சின்ன பையன் வந்தான், அவன் கையில ஒரு கடல் குதிரை வர வச்சிருந்தான்னு சொல்லிட்டு. ஆமா அந்த கடல் குதிரை வச்சுட்டு வந்தாம்ல, அந்த பையனை நேற்றுக்கு தான் அடிச்சேன், அடிச்சதுக்கு அப்புறம் என்னோட மெமரி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்பனா இது கனவா இது உண்மையா என்னதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு சோப்பர் முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பையன் வந்தான்னு சொல்றாங்க. ஆமா நைட் ஒரு பையன் வந்தா, எங்களுக்கு எல்லாமே நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் உங்களோட பழைய கனவுகள் உங்களோட அட்வென்ச்சர் எல்லாம் திருடுதான் நினைக்கிறான்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரோபின். இந்த பையனை அடிச்சு நோருக்குனா நம்மளோட மெமரி கிடைச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. அது மாதிரி ஜோரோவையும் நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பைரட் கண்ட்ரர் எதுக்குடா நம்ம கப்பலுக்கு தேவை, நம்மளே ஒரு பைரட்னு சொல்லிட்டு இருக்கோம். உசப் டே ஜோரோ வந்து ஸ்வாட்ஸ்மேன், நாமி வந்து நேவிகேட்டர், அவங்க எல்லாம் நம்ம கப்பலுக்கு தேவைன்னு சொல்றான். டே நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப போறதுன்னு சொல்லிட்டு நாமி, நான் எப்படி உங்கள ஒரு ஆளாக முடியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு கப்பல்ல நேவிகேட்டர் இல்லாம அந்த கப்பல் எங்கேயுமே மூவ் ஆகாது, அது உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ரோபின் அந்த சின்ன பையன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒரே இடத்துல மட்டும் தான் நான் தேடல, அங்கேயும் தேடன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். வா நாமி நம்ம போகலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நாமி போனோன்னே எல்லாருமே பின்னாடி வேகமா போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உன்னை உசப்பு ஃபாலோ பண்ணிட்டு போறான். சோப்பர் யோசிச்சு பார்க்கறான், இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டே சோப்பர் வாடா நம்ம போலான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. சரின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரான். இங்க ஒரு பக்கம் ஜோரோ தான் காட்டுறாங்க, தனியா நின்று அவனு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஒரு மீன் போய்கிட்டு இருக்கு. சடனா உள்ள இறங்கி அடிச்சு நோக்கிட்டு மீனை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்ன அந்த பையன் நினைக்கிட்டு அந்த பையன் முன்னாடி இருந்து உட்காருதான். டே உனக்கு சாப்பிடதான் வேணா எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்றான் ஜோரோ. ஆமா எனக்கு பசி எடுக்க தான் செய்யுது, ஆனா இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரி அப்ப நீ எதைத்தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். சரி நான் ஒன்று கேட்கறேன், இந்த ஐலண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்க பேரை கூட ஞாபகம் வச்சுக்கிடாம இருக்காங்க, அதை பத்தி தான் நீ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். உன்னோட ஜெர்னியை வந்து வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன், அதானே உனக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆப்பனோட சொல்லட்டுமா, அதான் மங்கி டி லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த ஸ்ட்ராகட் வச்சிருந்தானே அவனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் முகிவரா லூஃபி வந்து ஒன்னே சர்ப்ரைஸ் பண்ணுவான், அவனோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மங்கி டி லூஃபி வந்து ஆர்லாங் பைரட்ஸே அடிச்சு நொறுக்கணுவன், கிராண்ட் லைன்ல ஏகப்பட்ட பேர் பார்த்தவன், குரோக்கடைலுங்க சவுண்ட் வார்லாடே அடிச்சவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். என்னன்னு பார்த்தா ஜோரோ சண்டைக்கு இழுத்து
விடுதான் அவன்கிட்ட. ஸ்கை ஐலண்ட்ல என்ன இருக்குதவே அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனோட கனவு எல்லாத்தையும் வந்து இந்த பையன் பார்த்திருந்திருக்கான். இவன மாதிரி ஒரு பைரட்டை பார்த்ததே இல்ல, உனக்கு ஆப்பனட் அவன் தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு லூஃபி கூட நீ சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட பவர் அப்படியே யூஸ் பண்றான். அந்த கடல் குதிரை என்னமோ ஒண்ணு பண்ணுது. பார்த்தா ஹிப்னோசிஸ் பண்ணி ஜோரோவே லாக் பண்றான். இங்க என்னன்னு பார்த்தா ரோபின் லூஃபி எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோபின் எதையோ ஒன்று உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் தேடுற சமயத்துல இவனுக்கு தங்கத்தை தேடிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே தங்கத்தை வச்சிருக்க சாஞ்சி தான் சாஞ்சியவே பாத்துக்கிட்டு இருக்கா. நாமி என்னையவே பாக்குறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் ரோபின் எதையோ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த எழுத்தே வித்தியாசமா இருக்கு. நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னத்தை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ரோபினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் உண்மையான கல்பிரேட்டை கண்டுபிடிச்சுன்னு சொல்றாவா. உண்மையான கல்பிரேட்டான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நம்ம ஒரு பையனை நினைக்கிறோமே, அவன் உண்மையான கல்பிரேட் இல்ல. உண்மையான கல்பிரேட்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காவா. சீ கார்டு பேலஸுக்கு போனா எல்லாம் தெரிய வரும்னு சொல்றாவா. அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க ஒரு பக்கம். அதோட முடியுது. அதுக்கு அடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.